இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அனல் பறக்கும். ஆனா இப்போ மகளிர் உலக கோப்பையில் நடந்த ஒரு மேட்ச்ல ஆட்டத்துக்கு முன்னாடியே டாஸ்ல நடந்த ஒரு சர்ச்சை பெரிய புயலை கிளப்பி இருக்கு. நடுவர் செஞ்ச ஒரு பெரிய தப்பால டாஸ்ல தோத்த பாகிஸ்தான் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டது கிரிக்கெட் உலகத்தையே அதிர்ச்சிகளை ஆழ்த்தி இருக்கு. நடந்தது இதுதான். 2025 மகளிர் உலக கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் மோதினாங்க. டாஸுக்காக இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரும் பாகிஸ்தான் கேப்டன் பாத்திமா சனாபும் வந்தாங்க. ஹர்மன்பிரீத் காயினை சுண்டி போட்டதும் பாகிஸ்தான் கேப்டன் டெய்ல்ஸ்னு கேட்டாங்க. ஆனா காயின்ல விழுந்தது ஹெட்ஸ். அதாவது டாஸை ஜெயிச்சது இந்தியா. உலகக்கோப்பை வரலாற்றுல இதுவரை பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒரு போட்டியில கூட வெற்றி பெறல என்ற நிலையில அங்கிருந்த போட்டி அதிகாரி பாகிஸ்தான் கேப்டன் கேட்டதை தவறாக புரிந்து கொண்டு டாஸ்ல ஜெயிச்சது பாகிஸ்தான் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இது டாஸ் பிக்சிங் இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. டாஸ்ல தோத்தாலும் பாகிஸ்தான் கேப்டன் எந்த தயக்கமும் இல்லாம நாங்க முதல்ல பவுலிங் செய்யறோம்னு சொன்னதும் சர்ச்சையை இன்னும் பெருசாக்கிருச்சு. இந்த டாஸ் சர்ச்சை ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயமும் கவனத்தை ஈர்த்தது. டாஸ் போடும்போது ஹர்மன்பிரீத் கவுரும் பாத்திமா சனாபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கல. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லை. இது சமீப காலமாகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் கடைபிடிக்கப்படுற கை குலுக்காத கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு நடுவே நடந்த மேட்ச்ல இந்தியா முதல்ல பேட் செஞ்சு ஒரு கட்டத்துல 24.4 ஓவர்ல 3 விக்கெட்டுக்கு 106 ரன்கள் எடுத்து இருந்துச்சு. ஆனா மேட்சோட முடிவை விட டாஸ்ல நடந்த இந்த குளறுபடிகள் தான் இப்போ பெரிய விவாத பொருளா இருக்கு. ஒரு முக்கியமான உலக கோப்பை போட்டிகளை இப்படி ஒரு தவறு நடக்கிறது சரியா? நடுவர்கள் இன்னும் கவனமா இருக்க வேண்டாமா? கிரிக்கெட்டின் நேர்மைக்கே சவால் விடும் இந்த நிகழ்வு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.